ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான இண்டிவிஜுவலான ராசி பலன்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அனைவருமே நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது ராசி பலன்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிடுங்க. சுட சுட நமது புதிய வீடியோக்களுடைய ராசி பலன்களுடைய அப்டேட் வந்து உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 7ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாருங்க. மேலும் இன்று தினம் சுக்கிர பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுவது மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்புங்க. ராசி அதிபதி 7ஆம் இடத்துல நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்றுள்ளார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல ஆனந்தமான செய்திகளை பெறக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் உங்களுக்கான சுபகாரியங்களுக்கான தடைகளும் விலகக்கூடிய அதிசயம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. எனவே அந்த மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறது. நீங்கள் மங்களகரமான காரியங்கள் ஏதாவது நடத்தணுங்கிற ஆசை உங்கள் மனதில் இருந்தது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அகலக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ திருமணம் ஏற்பாடு செய்வதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் அகலக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. மாற்றினத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். திருமண தேதி குறிக்கக்கூடிய நேரம் இதுங்க. இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தினம் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க மற்றவங்களை ஈஸியாக. அந்த அளவுக்கு சிறப்பாக உங்கள் காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே உங்கள் காரியங்களுடைய அந்த அழகையும் அந்த நேர்த்தியையும் பார்த்து மற்றவங்க இம்ப்ரெஸ் ஆகி உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஆடம்பரமான பொருட்கள் நீங்கள் வாங்குறதுனால உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக தேவையான செலவுகளை மட்டும் பண்ணுறது நல்லதுங்க. ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பொருட்களை வாங்கி இங்கே வந்து உங்கள் சேவிங் வந்து குறைத்து கொள்ளக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. சொந்த பந்தங்கள் வழியில் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக அலைச்சல் இருக்கலாம். அதனால் அதை நீங்கள் தவிர்ப்பதற்கான பிளானை உருவாக்கி கொள்வது நல்லதுங்க. ஹோட்டலில் சாப்பிட்றதை நீங்கள் குறைச்சிக்கோங்க. வெளியில் போய் நீங்கள் சாப்பிட்றதுலாம் குறைச்சிக்கிட்டு சத்தான உணவுகளை வீட்டிலேயே உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க. என்றதுன்னா கொஞ்சம் அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப அவசியம். உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளிடம் இன்றைய தினம் வியாபாரிகள் கொஞ்சம் அனுசரித்து தாங்க போகணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக வியாபார வாழ்க்கையில் நல்ல ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதை உருவாக்கி கொள்ள வேலைகளிடம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க நண்பர்களே. உங்கள் செயல்பாடுகளில் என்னென்ன தடைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தடைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது நீக்குவதற்கான வழிமுறையில் உங்களால் ஈஸியாக உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இருக்குங்க. தடைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களால் நம்பி தருவாங்க. அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சேலஞ்சாக ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும். நல்ல ஒரு போட்டியில் நிறைய இருந்தாலும் அது எல்லாத்தையுமே உங்களால் வந்து கடந்து நல்ல வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக நல்ல ஆதரவு தரக்கூடியதாகவே அமையுங்க. நீங்கள் எதிர்பாராத வழியிலிருந்து கூட பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. எனவே நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான தன வருமானம் மேம்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உதவி செய்ய வேண்டியது அவசியம். எவ்வளோதான் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் வீட்டில் உங்கள் வீட்டு வேலையில் முடிப்பதற்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைப்பு தந்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் இன்னும் அழகாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க. அற்புதமான நல்ல யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் அன்பின் ஆனந்தம் என்ன அப்படின்றத நீங்கள் உணரக்கூடிய வகையில் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். குறிப்பாக காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்பின் ஆழத்தை இன்று தினம் உங்கள் காதலருடன் அனுபவிக்க உகந்த ஒரு நாள்க. நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு இன்று தினம் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே முடிந்தவரை உங்கள் காதலருடன் நீங்கள் நேரத்தை செலவிடலாம். அதற்கான பிளானை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். உங்கள் காதலரை முடிந்தால் ஏதாவது கிஃப்ட் கொடுத்து சர்ப்ரைஸ் கூட பண்ணலாங்க. அற்புதமான ஒரு நாள். நல்ல இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்கள் காதலருக்கும் இடையில இருக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க. திருமணமானவர்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போகணும் வாழ்க்கை துணை கூட. அப்போ உங்கள் இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும். காதலித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய அன்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
இன்றைய தினம் மனசு சொல்றதை விட புத்தி சொல்றதை கேட்டு நடக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி நடந்து கொண்டீங்க அப்படின்னா, மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு வேற லெவல் வெற்றிகள் உங்களுக்கு நிறைய வந்து சேருங்க. ஏதாவது முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க புத்தியை கேட்டு முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் ஸ்பெஷலான அட்டென்ஷன் உங்க குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்க பெறுவீங்க. குறிப்பாக உங்க வாழ்க்கை துணையின் சிறப்பு கவனத்தை பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். கொஞ்சம் நீங்க அனுசரித்து போனுங்க. அவருக்கு உதவி செய்யணும் உங்க வாழ்க்கை துணைக்கு. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறும் நண்பர்களே. இன்னைக்கு காலையிலிருந்தே நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வந்து சேரும். நல்ல உற்சாகத்தை இன்றைய தினம் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் இன்றைய தினம் தேவையான நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்கள் மற்றவங்களை ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய வகையில் உங்கள் காரியங்கள் சிறப்பாக அமையும். அற்புதமான நல்ல யோகமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்கள் உறவினர்கள் வழியில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அதுக்கு தவிர்ப்பதற்கான பிளானை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுங்க. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். தடைகள் விலகக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளுங்க. மங்களகரமான தேதி குறிக்கக்கூடிய மங்களகரமான தேதி ஒன்று முடிவாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 9 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட அனுசரித்து போனீங்க அப்படின்னா இல்லற வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மாறுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆடம்பரமான சில பொருட்கள் வாங்குறதுனால உங்களுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சேவிங்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும். கொஞ்சம் அதில் கவனமாக இருந்து தேவையில்லாத பொருட்களை வாங்குவதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் உறவினர்கள் வழியில் கொஞ்சம் அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே சொந்த பந்தங்கள் கூட பழகும்போது நீங்கள் தேவையான விஷயங்களை திட்டமிட்டு செயலாற்றினால் உங்களுக்கு வெற்றியில் வந்து சேரும். அலைச்சல்கள் கொஞ்சம் குறையுங்க. வெளியில் போய் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிக்கங்க. ஹோட்டல் சாப்பாடெல்லாம் இன்னைக்கு வேண்டாம். முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமான நல்ல உணவை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அனுசரித்து போவது நல்லது. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் போட்டியில் நிறைந்த நாள்கள். இன்று தினம் நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பீங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க. அலுவலக பணிகள் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள், சக ஊழியர்கள் மற்றும் கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களிடம் அனுசரித்து போவது நல்லதுங்க. உங்கள் செயல்பாடுகளில் என்னென்ன தடைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு இருக்குது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொண்டு நல்ல முன்னேற்றத்தை பெற முடியுங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள். வெற்றிகள் உண்டுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.